மாண்புமிகு உறுப்பினர் ரகுபதி அவர்கள் மைக்கு மட்டும் நல்லா சொல்லி வச்சிருக்கீங்க. சுருக்கமா கரெக்டா எப்ப பார்த்தாலும் கரெக்டா அமர்த்தி போடுறாங்க. இது மாதிரி டெக்னிக்கலா எங்க காலத்துல ஒர்க் பண்றாங்க. பரவாயில்ல, நன்றி. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்பு உறுப்பினர் கவனத்துக்காக, உங்க எல்லாருடைய கவனத்துக்காக நான் சொல்றேன். இந்த பேரவையை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நடுநிலைமையில் நின்று தகுந்த முறையில் வாய்ப்பளித்து எது விதிகளின் முறைப்படி இருக்க வேண்டுமோ அதை அனுமதித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். மாண்பு உறுப்பினர் இப்போது சொன்ன போன்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தவிர்த்து விடுவோம். அப்படி சொன்னாங்க எதிர்கட்சி. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியது போன்றவற்றையெல்லாம் இன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னார். நான் கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன். அதனால அவருக்கு ஏதோ நம்ம கோபமா கொந்தளிச்சு பேசுறா போல தோண்டி இருக்கு. எதிர்கட்சி விமர்சித்துத்தான் ஆக வேண்டும். பட்ஜெட்டை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு நான் உட்கார்றதுக்கு எதுக்கு இங்க நான் வர்றேன்? இதுக்காக என்ன எங்க திரும்பியன் தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அரசுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் சொல்ல வேண்டும். பட்ஜெட்ல என்ன நிறைகுறைகள் இருக்கிறது அதை சொல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் நாங்கள் செய்கின்றோம். நாங்க முதலமைச்சரை பத்தி தப்பா சொல்ல, மற்ற அமைச்சர் தான் சொல்றோம். முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, உங்களை யாரும் லஞ்சம் வாங்க கூடாது, எது பண்ணக்கூடாதுன்னு. அதுக்காக அடிதடி நடக்காம இருக்கா என்ன இருக்கு? அவர் சொல்றதே நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு வருத்தம். மாண்புமிகு உறுப்பினர் பேசியது அவைக்குள் நீக்கப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் அமைச்சர் அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்கிறேன், அவர் சத்தமாக பேசலாம், சட்டத்தை குறித்து கூட பேசலாம். ஆனால் உண்மைக்கு புறமானதை பேசாமல் கொஞ்சம் உண்மையை பேசினால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே சமயம் பேசுகிற பேச்சு என்பது இரண்டு வகையான பேச்சு இருக்கிறது. ஒன்று, கையில் இருக்கிற அந்த குறிப்புகளை எடுத்து அதை வைத்து பேசுவது. இரண்டு, இதயத்திலிருந்து பேசுவது. இந்த இரண்டு வகையான பேச்சுகளையும் இந்த மதிப்பிற்குரிய மாமன்றம் பார்த்திருக்கிறது. மூன்றாவதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அது வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து ஆக்கப்பூர்வமாக பேசாமல் ஒரு விதண்டாவாதமாக பேசுவது. அண்ணனுடைய பேச்சு என்பது ஆரம்பம் முதலே ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையோ விமர்சனங்களையோ வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் எங்கள் வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்திருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் கூறி, அதே சமயம் உண்மைக்கு புறமான ஏதேனும் ஒரு செய்தியை அவர் சொல்கிற பொழுது அதை அந்த இடத்திலேயே சுட்டி காட்டுவோம். நீங்கள் சொன்னதை போல எப்போதுமே நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்பதை மீண்டும் அந்த உறுப்பினர்களுக்கு உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டாங்க, இடைநிலை நிதிநிலை அறிக்கை 2026-27 3000 கோடி விஆர்ஜி ராம்ஜி திட்டத்து சென்ற அரசால் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் இத்திட்டத்தை எதிர்க்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மனிதவளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆர்டிஐ சம்பந்தமாக ஒரு கேள்வியை எழுப்பினார். அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆர்டிஐ அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் மொழியே எக்கச்சக்க பேக்லாக்ஸ் இருந்தது. அதுல நிறைய முரண்பாடுகள் இருந்தது. இது சம்பந்தமாக 21/7/2026 அன்று முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடந்த ரிவ்யூ மீட்டிங்ல இது சம்பந்தமாக நாங்கள் ஆலோசனை செய்திருக்கிறோம். அதனால் இப்பொழுது 8/7/2026 அன்று ஒரு குழு அமைக்கப்பட்டு இதன் மூலம் அந்த ஆர்டிஐயை சரி பண்றதுக்கும் அடிஷனலாக இருக்கிற அந்த உறுப்பினர்களை போடுவதற்கும் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த முதலமைச்சர் கவனத்திற்கும் இந்த பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இந்த காலையில் திருக்குறள் நான் படித்தேன், அதனுடைய விளக்கத்தையும் படித்தேன். இப்போ விளக்கத்தை மட்டும் படிச்சிடறேன், அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உறுப்பினர்கள் சொற்களின் தொகுதியை அறிந்த தூய அறிவாளர்கள் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அவையின் தன்மையை அறிந்து தான் சொல்ல போவதையும் நன்றாகவே ஆராய்ந்தே எதனையும் சொல்ல வேண்டும். இதனையும் நான் கருத்தில் கொள்ள வேண்டுகிறேன்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.